அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அருமையாக பேசினாரு. அவர் சொன்னது போல அவருடைய அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அவார்ட்ஸு, நிறைய என்னென்ன இதெல்லாம் பெட்டிஷன்ஸ் அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பாக நான் சொல்லியிருக்கேன். இந்த அலுவலகத்தில் இந்த அமைப்பினுடைய அலுவலகத்தில் கூட நீங்கள் உங்களுடைய புக்கு எடுத்து வந்தீங்கன்னு சொன்னது அது ஒரு 3 வால்யூமாக இருக்குது. ஸோ அந்த 3 வால்யூம் புக்கையும் இங்கே எடுத்து வந்துச்சா நம்ம எந்தெந்த இதில் செஞ்சுருக்காங்கிறது நமக்கு நல்லா புரியும். அத்தனை துறைகளையும் கையில் எடுத்தவர். வாங்க சார். அடுத்ததாக வடசென்னை மாவட்டத்தினுடைய தலைவர் திரு டாக்டர் எஸ்.கே. கண்ணன் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அகில இந்திய தகவல் மற்றும் சட்டம் முன்னணியின் மாநில தலைவர் நிறுவனர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் கண்ணையர் அவர்களும், மாநில பொருளாளர் பி.வி. செந்தில்குமார் அவர்களும், மாநில ஒருங்கிணைப்பு செயலாளர் மற்றும் வழக்கறிஞர் தலைவர் அன்பு சகோதரர் நண்பருமான கே. அருள்ஜெயர் அவர்களும், இன்று பிறந்தநாள் விழா காணும் நமது அகில இந்திய தகவல் மற்றும் சட்டம் முன்னணியின் துணைத் தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அண்ணன் சே. பழனி அவர்களுக்கும் இனிய பிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வடசென்னை மாவட்ட சார்பாக நம்ம பழனி அண்ணனை பற்றி சொல்லணும்னா, இங்கேருந்து ஒரு 220 கிலோமீட்டர் அந்த பக்கம் வாணியம்படிக்குள்ள ஒரு ஆலங்காயத்துக்குள்ள ஒரு வடவப்பம். அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 ஏக்கர் லேண்ட் இருக்கு. 120 குடும்பங்கள் வாங்கிட்டு இருக்காங்க. இவர்கிட்ட நான் குறுகிய காலத்தில் நெருங்கிய பழகினேன். அப்போ அவர்கிட்ட ஐயா அந்த மாதிரி இருக்கு, இந்த ரோடு போனோம், யார்கிட்டையும் ஏன் பண்ணுறது எது பண்ணுறதுன்னு சொன்னோடனே இங்கேருந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சாரு. லெட்டர் அனுப்பிச்ச உடனே ஒரு 10-15 நாளில் ரோடு போட்டாங்க. அதோட டெப்த் எவ்வளோ, எஸ்டிமேஷன் எவ்வளோ, எல்லா டீட்டெயிலும் அப்போ தான் தெரிஞ்சுக்கணும். இவ்வளவும் நம்ம கேட்க முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுட்டு கிட்டத்தட்ட 72 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டில் 15 நாளில் ஒரு 3 கிலோமீட்டர் ரோடு போட்டாரு ஐயா மூலியமா. அதுக்கு அந்த கிராமமே ஐயா ஒரு நேரில் பார்க்கணும், கூட்டுவாங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஐயா கூட்டுவே அந்த ஊருக்கு அறிமுகப்படுத்த ஆசைப்படுறேன். மற்றபடி நம்ம அமைப்பு மூலியமா எத்தனையோ கட்சிகள் வந்தாலும் அந்த கட்சி மூலியமா அதை பண்ண முடியல. நம்ம அமைப்பு மூலமாக பண்ணதில்லை. நம்ம மாநில தலைவர்களுக்கும் மாநில தலைவர்களுக்கும் நன்றியையும் பாராட்டுகளை தெரிவிக்கின்ற நேரத்தில் நமது பழனி ஐயா சொல்லுவார், குறுகிய காலத்தில் நெருங்கிய பழகும் போது சொல்லுவார், நான் இப்படியெல்லாம் படித்தேன், இப்படிலாம் வளர்ந்தேன், லைட் வச்சு படித்தேன். ஒவ்வொரு இது சொல்லும்போது நம்ம கண்ணில் லைட்டாக கண்ணீரே கசியும். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உயர்ந்து வந்திருக்காரு. பல இளைஞர்கள் உருவாக்கியிருக்காரு, பல சமூக சேவைகளை உருவாக்கியிருக்காரு. ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர், சமூக ஆர்வலர், வழக்கறிஞர், டாக்டர் பட்டம் பெற்றிருக்காரு மற்றும் நிறைய